இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். அதுல வந்து ஒரு பகீர் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யாவே அந்த இடத்துல என்ன அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, சித்ரா வந்து கார்த்திக் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து இந்த மாதிரி திவ்யாவும் எப்பவுமே நாங்கள் செக்ஷுவல் விஷயத்துல ஈடுபட்டா ஆகாஷும் கார்த்தியும் நானும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இருப்போம். அப்படி இருக்கிறது சித்ரா எங்களை வர வச்சு, என்னையும் கார்த்தியும் வர வச்சு எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தோம். இந்த ஆன்லைன் ஆப்ல வாட்ஸ்அப்ல அனுப்புனா அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியலையா, அதனால குரோம்ல தனியா ஒரு கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டிங்கிற கதையா பத்திரிகையில வந்து இந்த சித்ரா அவர்கள் வந்து ஓப்பனா பேசி கிட்டத்தட்ட எல்லாரையும் மாட்டி விட்டு ஆமா நானும் வரேன்னு சொல்லி அதுவும் போய் மாட்டிக்கிச்சு. ஆமா இந்த சித்ரா யார் தான் மேடம்? பல விஷயங்கள் வெளில வருது. இந்த இடத்துல இன்னொன்னு எனக்கு என்னன்னா, என்ன திவ்யா கள்ளச்சி அதானே புரியவே என்ன கள்ளச்சி? கள்ளச்சி ஜாதி பெயர். திரும்ப இந்த ஜாதி போர்வை எடுத்துட்டு இப்ப எப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, இந்த ஜாதியை சார்ந்தவள், நான் தவறு செய்ய மாட்டேன், இந்த ஜாதியில இருக்கவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, அந்த ஒரு எப்படி சொல்றது, மறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்ப மாட்டிக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அதை சொல்லுங்க. ஐடென்டிட்டி இப்ப எப்படி ஆகுது இல்ல உங்களுக்கு, இந்த ஜாதியை சார்ந்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இப்ப மொத்த ஜாதியும் இப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு பிம்பத்தை இவங்க வந்து இப்ப கிரியேட் பண்ணிட்டாங்க இல்லையா? இல்ல அது இவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயமா கூட அதை எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. இன்னில இருந்து தயவு செஞ்சு திவ்யா கள்ளச்சின்றதை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சார், ஒரு தெருவுக்கு ஒரு ஜாதி பெயர் வச்சு ஒரு இருக்கிறதுல நம்ம அந்த இடத்துல மாற்றவே செஞ்சோம். எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அட்ரஸ் பண்ணணும்? ஸோ இனிமேல் திவ்யா வர்சஸ் சித்ரா, அவ்வளோதான் விஷயம். கள்ளச்சிலாம் கிடையாது, அது பண்ணவும் கூடாது, தப்பு அது ஆக்சுவலி அந்த இடத்துல. இல்லை மேடம், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ சித்ரா அவர்கள் பத்திரிகை மன்றத்தில் வந்து உட்காரும் போது இது வேற மாதிரி போனதுன்னா நம்மளும் மாட்டிக்கணும்னு தெரியாதா என்ன சார்? மாட்டிக்கோன்னு தெரியாதுன்னா அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்ன, சுமதி வெளியே வந்தது ஒரு பெரிய விஷயமா இங்க பார்க்கப்பட்டது. ஏன்னா அவங்க குற்றங்களை அடுக்குனதுல திவ்யா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாண்டி சுமதி, உதயா சுமதி அவங்கள சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, இது சிக்கந்தர், அது சிக்கா வேற, அவருக்கு நிக்நேம் வேற சிக்கந்தர் அவரு, அப்புறம் திருச்சி சாதனா, அப்புறம் பிங்கி பாய், இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்துட்டு ஆன்லைன் வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்குது, பான் ஆப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு இஷ்டத்துக்கு சொல்லியிருந்தாங்க. வீடியோ இருக்கு, பெண் குழந்தைகள் வந்து பண்ணாங்கன்னு. இல்ல நான் ஒரு கான்ட்ராடிக்டரி பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்ம தான் ஒரு விஷயம் இருந்தா உடனே நமக்கு அட்வொகேட் புத்தி யோசிக்கும்ல. சோ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூல அப்படின்னா, நான் இந்த மாதிரி போனேங்க, சமூக சீர்கேட்டுக்காக கேள்வி கேட்க போனேன், அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பண்றாங்கன்னு சொல்லி நான் போயிட்டு வெளில வரும்போது அங்க இருந்த அந்த பாய்ஸ், ஓகே, அந்த ஆண் 18 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைகள் வந்து என் காலை பிடிச்சிட்டு கதறினாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போயிருங்கன்னு சொல்லி. அப்ப நான் திவ்யா கிட்ட கேட்க போகும்போது ப்ராப்பர் ரிப்ளை இல்லை, போனை புடுங்கும் போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் இன்டர்வியூ. ஆனா அப்படியே போய் அவங்க யூடியூப்ல உள்ள போய் பார்த்தோம்னா, இப்போ அந்த வீடியோ ரிமூவ்டுன்னு நினைக்கிறேன் நான், ஒரு 33 மினிட்ஸ் ஒரு சம்திங் அந்த வீடியோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ல போவாங்க. இவங்க வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப பாஷா தான் இருப்பாங்க. ஆமா, நல்ல காஸ்ட்லியான காரு. அதுக்கப்புறம் அந்த காஸ்ட்லியான கார்ல உட்கார்ந்து பச்சை பச்சையா திட்டுறது எப்படி கேவலம்? அது எப்படிங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ல அதானே திட்டுறது? ஒரு சமூகத்துல இப்படிதான் திட்டுவாங்களா பச்சை பச்சையா? எவ்வளோ ஒரு சொசைட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்பாங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட. ஸோ அதுதான் இது எல்லாமே கான்ட்ராடிக்டரி ஃபேக்டர். அவங்களுக்கு ஏதோ ஒன்று நினைச்சு ஏதோ ஒன்று பண்ண போய் அவங்களே உள்ள விழுந்துட்டாங்க. அதுதான் விஷயம். இவங்க வீட்டுக்கு போறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் போறாங்க. இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கார்த்தி வீடே கிடையாது. கார்த்தியோட ஊரு ஈரோடு, திவ்யாவோட ஊரு தஞ்சாவூர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம். எப்படி எல்லாம் மிங்கிலாங்கறாங்க ஒரே இடத்துல? எல்லாம் பணம். கார்த்தி வீட்டுக்கு இவங்க போறாங்க. போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா கிளச்சு உட்காந்துருக்கும். இவங்க அப்படியே கேள்வி கேட்குறாங்க, சமூக சீர்கேட்டான வீடியோ பண்ற, அதை பண்ற, இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க வந்து அடிச்சு துரத்துற மாதிரி ஒரு விஷயம். இப்போ இவன் பொண்டாட்டியோட வாலு அன்அஃபிஷியலா நீ செகண்ட் மேரேஜ் பண்ண, அது வந்து இல்லீகல் அப்படியெல்லாம் சொல்லி போறாங்க. சரி, நீ என்ன பண்ணிருக்கணும்? அதோட முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ. ஆனா இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அதில் சொல்லியிருப்பாங்க, மக்களே என் கையில் பாருங்க, கட்டை கிடையாது, கத்தி கிடையாது, நான் கொலை பண்ண வரல, இதெல்லாம் உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன், சமூகத்துக்காக நான் உழைக்கிறேன்லாம் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படியே பேக் டு இன்டர்வியூ வரும். இந்த இன்டர்வியூவில் அவங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் போனேன், போய் மிரட்டினேன், அப்போதான் அந்த ஆண் குழந்தைங்க வந்து என் காலில் விழுந்தாங்கன்னு சொன்னாங்க. அது ஏன் வீடியோவில் இல்லை? அதானே இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இது வந்து முதல் விஷயம். ஓகேங்களா? ஒரு தேசத்துல சிக்கிருக்குமா சித்ரா? இந்த இதெல்லாம் சிக்கல. இது வந்து பாக்குற நமக்கு ஒரு டவுட்னு வச்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ண எனக்கு வந்து டவுட்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம். ஏன்னா ஒரு கேள்வி எழுப்பினாதான் அது வந்து டேக் லைன் பிடிச்சி பல கேள்விகளை நம்ம அந்த இடத்துல வந்து எழுப்ப முடியும். கண்டிப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தானே நீங்க சொல்லிக்கிறீங்க, சோ கால்டு, அதுதான் சோ கால்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நியாயத்தை தட்டி கேட்க போனேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க அப்படி போலியே, உங்க பர்சனலா தானே உள்ள வரீங்க. என்னோட 2 லட்சம் பணத்தை திவ்யா கலைச்சு திருடிட்டான்னு தானே நீங்க வரீங்க உள்ள.
ஏன்னா என்னோட சேனலுக்கு அந்த 2 லட்சம் பணத்தை ஹேக் பண்ணி அவ எடுத்துட்டா, அப்ப எப்படிங்க அது சோஷியல் காஸ் ஆகும்? அதானே உங்க இல்ல பர்சனல் அது எப்படி திருட முடியும்? ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆன்லைன் அமௌண்ட்ட அவ சேனலுக்கு ஹேக் பண்ணி எடுத்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளாளா திவ்யா? அவங்க மேபி டீம் ஏதாவது வச்சிருக்கலாம். அவங்க சொன்ன குற்றங்கள் அது நமக்கு குற்றங்கள் என்னன்னு அவ்வளவுதான். தெரியாது. ஆமா. ஹேக்கிங்ன்றது இட் இஸ் லைக் ஹேப்பனிங், இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைபர் லால ஐடில இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆக டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆக. பட் அவங்க என்னோட கேள்வி இதுதான். நீங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இல்ல. ஏங்க உங்க பர்சனல் காசு நான் பணம்னு இழந்துட்டேன். அதனால நான் திவ்யாவை கேள்வி கேட்க போனேன். அங்க இருந்த கார்த்தியை பார்த்தா இந்த கேள்வி கேட்டேன்னு நீங்க ஏன் சொல்லணும்? அப்ப அது எப்படி வந்து சோஷியல் காஸ்க்காக பண்ண ஒரு விஷயமா இருக்கணும்? ஏதோ ஒண்ணு பண்ண போய் ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல டர்ன் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க சொல்லும்போது சரிப்பா நம்ம 2 விஷயம் வச்சுதான் அங்க வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும்னு தோணுச்சு. இன்னும் சில மக்கள் என்ன அவங்களை கொண்டாடினாங்க அப்படின்னா, நாங்க பண்ணோம்னு நினைச்ச ஒரு விஷயம் இவங்களால சமூகத்துக்கு சீர்கேடாகுது, அதனால இவங்க அந்த கேள்வியை கேட்டுட்டாங்கப்பா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற ஒரு பிம்பம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆனா சித்ரா இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு விஷயம். இப்ப அதுலயும் நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க. எங்க அப்பா அப்படி இருந்தவங்க இப்ப திருந்தி இருக்க கூடாதா அப்படியெல்லாம் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜென்மம் திருந்தவே இல்லைன்றதுக்கு திவ்யாவோட விஷயம் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதுல கார்த்திக் எப்படி சிக்க வைக்கப்படுறாரு? கார்த்திக் எப்படி சிக்க வைக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா இவங்களும் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள பர்சன், திவ்யாவுக்கும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்க ஒரு பர்சன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஏன்னா திவ்யா வந்து பாத்தீங்கன்னா 2020 நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த இடத்துல திவ்யாக்கும் அப்ப டிக்டாக் மூடின டைம் பேன் பண்ண நாகலாபுரம் சுகந்தி அப்படிங்கிற பர்சனுக்கும் இந்த தஞ்சாவூரை சார்ந்த மறுகுலம் அவங்க தான் வந்துட்டு திவ்யா. அவங்களுக்கு அப்ப 34 வயசு, இவங்களுக்கு 27 வயசு. இவங்க 2 பேருக்கும் தொழில் போட்டி நடக்குது. கேவலமான தொழில் பாருங்க. நீ அசிங்கமா பேசுறியா, நான் அசிங்கமா பேசுறேன். இது ஒரு தொழிலா பண்றாங்களா? அதாவது வீடியோல ரொம்ப யார் எக்ஸ்போஸ் பண்ணி போறது, உனக்கு ஃபேன்ஸ் அதிகமா எனக்கு ஃபேன்ஸ் அதிகம், இதுதான் அவங்க தொழில்னு மென்ஷன் பண்றாங்க. ஓஹோ, யார் அதிகமா அசிங்கமா திட்டுறதுன்னு? யார் அதிகமா திட்டுறது, யார் அதிகமா எக்ஸ்போஸ் பண்றது, அந்த மாதிரி யார் அதிகமா வியூஸ் வாங்குறது, யார் அதிகமா கமெண்ட்ஸ் வாங்குறது. என்ன கேவலமான தொழில் போட்டி பாத்தீங்களா? இப்படி ஒரு தொழில் இப்பதான் கேள்விப்படுறேன். நானே இப்பதான் கேள்விப்படுறேன். அதான் அவங்க சம்பாதிச்சாங்க. அப்ப அவங்க தொழிலா தான் பாப்பாங்க. நமக்கு அது கேவலத்தின் செயலா இல்ல. அந்த வியூஸ்ல அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? சரி, இப்போ அப்படித்தானே. சரி, ஏன்னா அது நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ திவ்யா நீங்க ஒரு வீடியோ எடுத்து பாருங்களேன். அவங்க சொல்ற விஷயம் என்ன, நான் ஜாலியா இருக்கேன், நான் லைஃபை லீட் பண்றேன், இந்த சேனல்ல 1 லட்சம் வந்துச்சு, இந்த சேனல்ல 60 வந்துச்சு, அந்த சேனல்ல 60 வந்துச்சு, என்னாலதான் கார்த்தி சாப்பிட்டுட்டே இருந்தான், அவனுக்கு ஒரு 1 லட்சம் வந்தது, இப்போ அவன் போயிட்டான் வீடியோ விட்டு, பிரச்சனைகள் வந்து வீடியோ விட்டு போயிட்டான், அவன் சோத்துக்கு திண்டாடுவான். இப்படிதானே சார் இருக்கு அவங்க கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல. இவங்க 2 பேருக்கும் ஆயிட்டு ஒரு கட்டத்துல மோதல். இந்த இதுல பாத்தீங்கன்னா நீ பெருசா நான் பெருசா அசிங்கமா திட்டிக்கிறது இதெல்லாம் தாண்டி சுகந்தி ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி என்ன பண்ண போயிட்டாங்க அப்படின்னா, போயிட்டு ஸ்டேஷன்ல வந்து திவ்யா பேர்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்க எங்க பண்றாங்க அப்படின்னா, பழனி செட்டிப்பட்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து அவதூறா பேசுற, ஆபாசத்தை பரப்புறா, அதாவது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணோடனே போலீஸ் தேட ஆரம்பிக்கும் போது நாகப்பட்டினத்துல போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்போ திவ்யா என்னன்னா இந்த பாண்டி சென்னைன்னு மாத்தி ஆள் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தாங்க, அப்ஸ்கேண்ட் ஆயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த வீடியோ நம்ம பார்த்திருப்போம். மேடம் நடு ரோட்ல உட்காந்துட்டு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்ன தொட்டா போலீஸ் என்ன ஆகும் தெரியுமா, என்ன நடக்கும்னு தெரியுமா, அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. 16/12/2020 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. நீ யாருமா, நீ யாருன்னா சொல்லமா அப்படின்னு நம்ம பிரஸ் பீப்புள் கேட்கும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க, என் பேர் திவ்யா, அந்த அடைமொழியோட சொல்லியிருப்பாங்க, ஜாதி பெயரை வச்சு சொல்லி. நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு, மைக்ரோபயாலஜி ஏன் இந்த படிச்சவங்களாம் ரொம்ப கேவலமா புத்தியை யூஸ் பண்ணுவாங்க. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது தான் ரெக்கார்டான ஒரு விஷயம். மேபி அதை அடுத்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். நான் ஒரு வாட்டர் கம்பெனில வந்து குவாலிட்டி அனலிஸ்டா இருக்கேன் நான். ஓகேங்களா, என் ஊர் இதுதான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் என்ன வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறா. அப்பதான் திவ்யா மென்ஷன் பண்ண வேர்டு தான் அது. தொழில் போட்டியில பொறாமையில என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சுகந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் வந்துட்டு போலீஸ் என்னை பிடிக்க முடியாது, போலீஸ் என் மேல கை வச்சா என்னோட ஃபேன்ஸ், என்னோட தொண்டர்கள் எல்லாம் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. எப்போ மேடம், அப்பவே அவங்க 2020 ஆக்டரா உணர்ந்து தரணும். அப்புறம் போலீஸ் விட்டு வைப்பாங்களா, அரெஸ்ட் பண்ணி மேடமும் உள்ள போயிட்டு வெளில வந்தாச்சு. உள்ள போயிட்டு வெளில வந்து நிறுத்தினாங்களா, அதுக்கப்புறம் தான் ஓவர் எக்ஸ்போஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ எப்படின்னா மக்களுக்கு இவங்க ஒரு அசிங்கமா பேசுற ஒரு விஷயம், அசிங்கமா எக்ஸ்போஸ் பண்ற விஷயமா தான் தெரியப்பட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு பின்னாடியும் கிரிமினல் ரெக்கார்டு இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தாண்டி என்ன ஆகுதுன்னா, இவங்க சித்ரா கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதாவது சைல்டு வெல்ஃபேர் மெடிக்கல் ஆஃபீஸர் மீனாட்சி அவங்களுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் போகுது. ஏன்னா அதுல இன்வால்வ் வந்து 18 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால இவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய்க்கும்போது நேற்று நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். போலீஸ் வந்து பேசாத எதுவும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல சொல்லும் போது அக்யூஸ்டு அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, சித்ரா என்ன பம்படியா மாட்டி விட்டுட்டா, பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டா அப்படின்னு. ஏன் திவ்யா இப்படி சொல்லுது, என்ன விஷயம்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் போய் தருது இதுல வந்த சில ஆடியோஸ் சேனல்ஸ்ல. ஏன்னா திவ்யா மாற்ற முந்தானத்து வரைக்கும் எல்லா யூடியூப் சேனலுக்கும் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு தானே இருக்காங்க, ஆடியோ நோட்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதுல வந்து ஒரு பகீர் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யாவே அந்த இடத்துல என்ன அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, எனக்கு எல்லாமே கண்டென்ட் தான்,
ஏன்னா அவங்க கார்த்தி, தேனி கார்த்தி, இன்னும் 2-3 கார்த்தி, வெறும் இந்த கார்த்தி கார்த்தி, பேர் தான் அந்த வருது. கார்த்தி, இவங்கள கல்யாணம் பண்ண அவங்க சொல்றாங்க. எஸ் கன்டென்ட் தான். பட் இருந்தாலும் இந்த கார்த்திய நான் உண்மையா தான் கல்யாணம் பண்ணேன்றாங்க. கன்டென்ட்ன்றாங்க. சரிம்மா நீ அன்அஃபிஷியல் தான். அவங்க பொண்டாட்டி எப்படி அலோவ் பண்ணாங்கன்னா, அவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க. அவளுக்கு தேவை காசு தான். குழந்தைங்கள வளர்க்கறதுக்கு. அதுக்காக கார்த்தி என் கூட அனுப்பிச்சிட்டா. கன்டென்ட்டுக்காக, காசுக்காக அனுப்பிட்டா. விஷயம். 2வது நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியாதுன்னா, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அப்படின்னு பார்த்தா, இந்த பிட்டு படத்துல நடிக்கிறாங்கல்ல, ஆமா. அவங்கள போய் கேள்வி கேளுங்க. அவங்க அதுதானே தப்பு. 2வது. 3வது அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன இந்த கன்டென்ட்டுக்காக கூப்பிடுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இது தப்பு இல்ல, சரின்னு எனக்கு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓஹோ! ஓகே 3வது. 4வது வந்து என்னன்னா, காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன். இன்னொன்னு இந்த கார்த்தி வந்துட்டு இப்ப என்ன விட்டு தனியா போயிட்டான், சோத்துக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் தான் கார்த்திக்கே பணம் குடுத்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, "கார்த்தி தான் அலைய போறான். நான் செம்ம ஜாலியா இருக்கேன். நேத்து தான் புது ஃபோன் வாங்குனேன், நைட்டி வாங்குனேன், ட்ரெஸ் வாங்குனேன், அது வாங்குனேன், இது வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீ வந்துட்டு ஒரு 18 வயசு கீழ இருக்க ஆம்பள பிள்ளைகள வச்சு நீ இத பண்ணியிருக்க. இது தவறுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க இந்த இடத்துல. கேட்கும்போது அதுக்கு தான் உண்மை வெளிய வருது. இது வந்துட்டு நான் பண்ணல, இது கன்டென்ட் அப்படின்னு வெளிய வருது. யாரு சித்ரா சொல்லி நடத்தப்பட்ட கண்டென்ட்டா? சித்ரா சொல்லி நடத்தப்பட்ட கண்டென்ட்டா. சித்ரா வந்து கார்த்திக் ₹1,00,000 பணம் குடுத்து, இந்த மாரி திவ்யாவும், இந்த மாரி பசங்களும் க்ளோஸா இருக்க மாரி ஒரு வீடியோ எனக்கு எடுத்து குடுன்னு சொல்லி. சரி ஓகே. அந்த அந்த அப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆண் பிள்ளைகள் யாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்த தகவல் என்ன அப்படின்னா, அஃபிஷியலா நமக்கு வரல. வந்த தகவல் என்ன அப்படின்னா, அதாவது திவ்யா சொன்ன அந்த விஷயம். அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தானே. அது போலீஸ் கிட்ட குடுக்கணும். பட் அவங்களே வெளிய சோஷியல் மீடியால ஒத்துக்கிட்டதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ஆமா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3 ஆண் பிள்ளைகளுமே வந்துட்டு காசு குடுத்து தான் கூட்டிட்டு வந்தோம் ஃபார் திஸ் கன்டென்ட் அப்படின்னு அவங்க அந்த அப்பா! இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவனோ புரோக்கர் வந்திருக்கான். கன்டென்ட் கூட்டிட்டு வந்திருக்கு. அதுல இன்னொரு பேரும் மென்ஷன் பண்றாங்க. ஏங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க சித்ராவை A1ஆவும், கார்த்தியை A2ஆவும், என்ன A3ஆவும், ஆகாஷ A4ஆவும் போடணும்னு சொல்றாங்க. ஆகாஷ் யாருன்னா அவங்க கூடவே சுத்திட்டு இருக்கவன். இது இல்லாம இன்னொரு பகீர் தகவல் என்ன வைக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நாங்க செக்ஷுவல் விஷயத்துல ஈடுபட்டா ஆகாஷும் கார்த்தியும் நானும் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் இருப்போம். அப்படி இருக்கிறது தான் கார்த்திக்கும் பிடிக்கும். அப்படின்னு அந்த இடத்துல அது ஒரு கேவலமான விஷயத்த என்ன சொல்றாங்க. ஒரு மனநிலை? எவ்வளவு கேவலமான நிலை. இதெல்லாம் தாண்டி அப்ப நீ எது வேணா பண்ணுவியா அப்படின்னா, ஏன் நியூடா நடிக்கிறது அது நான் ஒரு ஆக்டருங்க. கன்டென்ட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க பிசினஸ் பிளான கேளுங்க இதுக்கப்புறம். நாங்க ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருந்தோம். என்னன்னா, இந்த ஆன்லைன் ஆப்ல வாட்ஸ்அப்ல அனுப்புனா அவ்வளவு காசு சம்பாதிக்க முடியலையா. அதனால குரோம்ல தனியா ஒரு வெப்சைட், ஆன்லைன் வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல வீடியோஸ் போடலாம்னு இருந்தாங்களாம். அப்பா! என்ன ஒரு தொழில் போட்டி, என்ன ஒரு பிசினஸ் பிளான், கேவலமான விஷயம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு அதிர்ச்சியா சொல்றாங்க பாருங்க. என்னன்னா, இந்த சித்ரா தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம தெரிஞ்சாச்சு. அது வந்து கன்டென்ட்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடு. அது வந்து கார்த்தியோட இது கிடையாது. அவன் ஈரோட சொந்த ஊரு. இந்த கேரளால சில கன்டென்ட்டுக்காக சித்ரா எங்கள வர வச்சு, என்னையும் கார்த்தியும் வர வச்சு எங்களுக்கு ரூம் போட்டு குடுத்து, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்து, எங்களுக்கு கவனிச்சுட்டு காசு குடுத்ததே சித்ரா தான். அப்படி இருக்க சித்ரா எப்படி இப்படி பண்ண முடியும்? அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடியோலாம் எதுக்காக கார்த்திகிட்ட எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, என்ன மிரட்டுறதுக்காக நான் வந்து சூர்யா மேலேயும் ஸ்ரீகந்தர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க வந்து கொலை பண்ண வந்தாங்கன்ற கம்ப்ளைண்ட் வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணாங்க. இல்லை அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறதுக்காக, உன் வீடியோ இந்த மாதிரி என்கிட்ட இருக்குன்றதை தாண்டி, சரி இப்போ ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னா, இல்லை நான் உஷாராயிட்டேன். எனக்கு வந்து ஒரு தகவல் தெரிய வந்துச்சு. என்ன தகவல் தெரிய வந்ததுன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ செக்ஷுவலாக பண்ணிட்டு இருக்கும் போது சித்ரா வந்து போலீஸை வர வச்சு என்னை மாட்டி கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. அதனால நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல. ஆனா இப்ப இந்த கேரளா போன விஷயம் எப்படி நேத்து ரவுடி பேபி சூர்யா பேசுறாங்க? அது அவங்க தான் திவ்யாவே அவங்க வாயில சொல்லியிருக்காங்கல்ல. ஓஹோ! திவ்யாவே அவங்க வாயில சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க சொன்ன ஆடியோவே இருக்குல்ல. அதை எடுத்து கூட பேசலாம்ல. ஏன்னா இவங்க என்ன நேர்லயா போய் பார்க்க போறாங்க. ஆமாங்க திவ்யாவே ஒத்துக்குச்சிங்க போனது அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. இதுதான் இங்க வந்துட்டு இவங்களோட சித்ராவோட ரோல். ஏன்னா சித்ரா வந்துட்டு சூர்யா மேல ஆல்ரெடி பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருந்ததாகவும், அதை இதன் மூலியமா பழி தீர்த்துக்கிறதுக்காக திவ்யாவை யூஸ் பண்ணி பண்ண விஷயமாவும், அதனால தான் இவங்க எல்லாமே உள்ள இது பண்ணப்பட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது வந்து நேத்து ஒரு கன்ஃபியூஷன் போச்சு. அது அந்த சித்ராவா இந்த சித்ராவான்னு. ஏன்னா நேத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது திவ்யா, சித்ரா, கார்த்தி, அரவிந்த்னு ஒருத்தன். ஓகே 4 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த சித்ரா கிடையாது, திவ்யாவோட ஃப்ரெண்டு சித்ரான்னு சொல்லப்பட்டது. அப்புறம் தான் இந்த சித்ரா தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஃபார் இந்த காசஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இது உங்களுக்கு கீழே மொத்தமாக சேர்த்து 6 பிரிவுகளின் கீழ் இன்க்ளூடிங் போக்சோ வந்து நமக்கு போடப்பட்டிருக்கு. இன்னும் நமக்கு எஃப்ஐஆர் என்ன சென்சிட்டிவ் மேட்டர் வெளியே வரல. இந்த 4 பேருக்குள்ள ரவுடி பேபி சூர்யாவா இருக்கட்டும், திருச்சி சாதனா இருக்கட்டும், சிக்கந்தரா இருக்கட்டும், அவங்களாம் சிக்கப்படல இல்ல சிக்க வைக்கப்பட்டிருக்கா? இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இனிமே அந்த ஃபோனை வாங்கி கண்டிப்பாக ஃபோனை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. வாங்குற ஃபோனை வாங்கி அதில் விசாரிக்க போகிறாங்க பாருங்க, அதில் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இதை சொல்லும் போது இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம பேக்கப் பார்க்கும்போது இவங்க 2 பேரை பற்றி ரிசர்ச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இது போகலாம். அடுத்த இதில் வந்துட்டு ரவுடி பேபி சூர்யா போகலாம். அவங்களும் சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. ரொம்ப கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ள பர்சன் அவங்களுமே.
ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தது ஏன் தேவையில்லாம பிங்கி பாய் எடுத்தாங்கன்னு தெரியல, ஏன் உதயா சுமதியை தேவையில்லாம எடுத்தாங்க அதானே. தெரியல இதுல. ஏன்னா அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம இங்க உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு என்ன எல்லாம் கேட்கலாம். அப்போ உதயாவோட பிஆர்ஓவா நீனு, உதயாக்கு சப்போர்ட்ரான்னு இந்த இடத்துல கேட்கலாம், சுமதிக்கு கிடையாது. லீகல் ஆஸ்பெக்ட்ல பேச மட்டும் தான் நான் இங்க இருக்கேன். என்ன வருது என்ன வரல அவ்வளவுதான் விஷயம். உதயா சமத்தி பத்தி இது வரைக்கும் லீகல் ஆஸ்பெக்ட்ல நமக்கு தெரிஞ்ச எந்த விஷயங்களும் வரல, இந்த குரூப்புல உள்ள வரல. ரெண்டாவது சார், இப்ப நீங்களும் நானும் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சும்மா என் மேல திரும்ப குற்றங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என் மேல இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? நீங்க இவர் என் மேல சும்மா குற்றம் சாட்ட நான் சீரி எழுவனா மாட்டேன். அதுதான் உதயசுமதி பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போய் கம்ப்ளைண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, என் மேல தவறு இருக்கா, நீ அதை நிரூபிச்சிரு, நான் அமைதியாயிடுறேன். இல்ல அப்படின்னா பொது வெளியில வந்து நீ மன்னிப்பு கேட்கணும், உன் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன், தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. கண்டிப்பா மேடம். அடுத்த நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா. மிக்க நன்றி மேடம். நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.